ஸ்பெஷல் டிரைவ் எடுத்துட்டு இருக்கோம் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம இதில் வந்து 75 கம்பெனி இருக்குது. 42 கம்பெனி பக்கமாக சாம்பிள் எடுத்திருக்கோம். இதில் ஒரு 16 கம்பெனி வந்து நமக்கு தரம் கம்மியான்றது ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இது எல்லாமே கால்சியம் மெக்னீஷியம் கம்மியாக இருக்கிறது தான். இப்போ எஃப்எஸ்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 முக்கியமான அம்சங்களை வந்து நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து முதல்ல அவங்க வாங்கிட்டு இருந்த பிஸ் வந்து இப்போ ரொம்ப மஸ்ட்டுங்கிறது இல்லை. அவங்க விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாம். பட் ஆனால் தண்ணியை கொண்டாந்து ஹை ரிஸ்க் ஃபுட்டில் நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நாங்கள் மானிட்டர் பண்ணணும். அதுக்கடுத்தது தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி, எஃப்எஸ்எஸ்ஐயால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்ட் பார்ட்டி ஏஜென்சியை வச்சு இவங்க ஆடிட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கையில் வைக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை இவங்களோட வாட்டர் சாம்பிளை இவங்க அனலைஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ், வருஷம் அவங்க எவ்வளோ தயாரிச்சாங்க எவ்வளோ விற்றாங்கிற டீட்டெயில்ஸை ஆனுவல் ரிட்டர்ன்ஸில் வெப்சைட்டில் பண்ணணும். இது எல்லாமே பண்ணாமல் விட்டாங்கன்னா இது எல்லாமே ஃபைனபிள் அமௌண்ட்டில் வந்துடும். இப்போ ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் பண்ணலைன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா விதத்தில் ஃபைனல் ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட்டை நம்ம சார்ஜ் பண்ணி ஃபைன் ரெக்கவரி பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளும் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரொம்ப மஸ்ட்டாக இவங்களை இன்சிஸ்ட் பண்ணுறது கால்சியமும் மெக்னீஷியமும் நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து டிடிஎஸ், இது 3மே மினிமல் ரேஞ்ச் ஒன்று எஃப்எஸ்எஸ்ஐ சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம்னா 15 மில்லிகிராம் ஆச்சு மினிமம் இருக்கும் 1 லிட்டர் கேனில். அந்த இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். இது நம்மளும் சாம்பிள் எடுக்கிறோம். அவங்களையும் வெளியே பிரைவேட் லேபில் கொடுத்து அவங்களுடைய சாம்பிளை டெஸ்ட் பண்ணி வைக்க சொல்கிறோம். இதை கன்டினியூஸாக மானிட்டர் பண்ணிருக்கோம். சார் அதான் இப்போ நம்ம ஒரு 16 கம்பெனி கேஸ் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம் சார். அவங்க மேலே தரம் கம்மியாக வந்ததுன்னா கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுல வந்து நம்ம கேஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். 16 கம்பெனி மேலேயும் கேஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அவங்கள வந்து அந்த கால்சியம் இன்ஜெக்ஷனை ப்ரொஃபைல் பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்து அதோட ப்ரொஃபைல் பண்ணதோட ரிப்போர்ட்டை நமக்கு சப்மிட் பண்ண சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 கம்பெனி அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. மீதி கம்பெனி இந்த கம்மிங் வீக்கில் சப்மிட் பண்ண ஆரம்பிக்கும். சார் அபராதம் வந்து நம்ம ப்ராசிக்யூஷன் கேசஸ் அப்படிங்கும்போது பேர். இது எல்லாமே டிஆர்ஓ கிட்ட அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம். கேஸ் நடத்தி முடிச்சு அவர் அவதாரம் விதிப்பார். சார் இப்போ பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக பண்ணல அப்படின்னா செக்ஷன் 61 பிரகாரம் அவங்க மேலே நம்ம ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், தவறான ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா கேஸ் ஃபைல் பண்ணுறோம் சார். அதுக்கப்புறம் நம்ம சொல்ற நார்ம்ஸ்ல அவங்க மெயின்டைன் பண்ணல கால்சியம் இது அப்படின்னா அது செக்ஷன் 52ல சப்ஸ்டாண்டர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றோம் சார். நம்ம டிஆர்ஓ கேஸ்ல ஃபைல் பண்றோம். இதை மீறி ரிப்பீட்டட் அஃபண்டரா இருந்தா அவங்களோட லைசன்ஸை நம்ம சஸ்பெண்ட் பண்றோம். லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும் நினைக்கிறேன். தே கான்ட் ப்ரொடியூஸ் ஃபர்தர். அது சரி பண்ற வரைக்கும் அவங்க செய்ய முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்றோம் சார். இல்ல சார் கேட்டது நல்ல கேள்வி. அப்படி ஒரு இவ்வளவு தடவை தான் ஃபில் பண்ணணும், இவ்வளவு தடவை ஃபில் பண்ண கூடாதுன்னு எந்த டைரக்ஷனும் இல்லை. அதுல வந்து 20% மேல டிரான்ஸ்பரன்சி அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கேன் இருக்குது அப்படின்னா ஒரு 80% அது நல்ல டிரான்ஸ்பரன்சி எடுக்கணும். அது இல்லைன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாம்ஸ் தான் இருக்கக்கூடிய 30 டைம்ஸ் 50 டைம்ஸ் அப்படிங்கிற நாம்ஸ் இல்லை. அந்த மாதிரி நாம்ஸ் இல்லை. இல்லை சார், கண்டிப்பாக பண்ணணும் சார். அந்த மாதிரி அதாவது இதுல 2 கேட்டகரி இருக்காங்க சார். இப்போ வந்து ஒரு போர் போட்டு ஒரு ஆர்ஓ சிஸ்டம் வச்சு பஞ்சாயத்தில் வைக்கிற இதெல்லாம் வந்து மக்கள் கொண்டு போய் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அந்த கேன்ல வந்து அந்த கேனோட நாம்ஸ் மக்களுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம். கேன் நல்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கிறத வாங்குங்க. கம்பெனில இருந்து பேக் பண்ணி சீல் பண்ணி வைக்கிறதுல சார் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் நாங்க வந்து ஃப்ரீக்வெண்டா இன்ஸ்பெக்ட் பண்றப்ப நம்ம சீஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்றோம். கம்பெனி மேல கேஸும் போடுறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.